Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இயற்கையான முறையில வீட்லயே கொசு விரட்டி எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் முதமுறையா நம்ம சேனலை பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell ஐகானை click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடுகு எண்ணெய் இருந்தால் எடுத்துக்கலாம். கடுகு எண்ணெய் இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கலாம். அடுத்ததாக கடுகு கொஞ்சம் எடுத்துக்கலாம். கடுகு எடுத்து இதே மாதிரி ஒரு பேப்பரில் வச்சு நல்லா பொடியாக நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை நுணுக்கிட்டோம். அடுத்ததாக இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்பு ஒரு 4 அல்லது 5 இது எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா அதோடு சேர்த்து நுணுக்கி நல்லா பொடியாகிற மாதிரி நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துற பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதை பவுட்ரு பண்ணிட்டோம். இந்த பவுட்ரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் எண்ணெயில் இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம ஆட் பண்ணுற பொருள் கட்டி சாம்பிராணி. இதையும் நல்லா நம்ம ஒரு பேப்பரில் வச்சு இந்த மாதிரி நல்லா நுணுக்கி நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுட்ரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோடு இதை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை அடுப்பில் வச்சு லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு லைட்டாக சூடான உடனே நம்ம இதை இறக்கிடலாம். இதில் நம்ம கொதிக்க வைக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு விதமான வாசம் வரும். இந்த வாசத்துக்கே கொசுவே வராதுங்க நம்ம வீட்டுக்கு. இந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஊசி எடுத்துக்கலாம். ஊசியில் நூல் கோர்த்து அது கீழே ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன அட்டை மாதிரி கட் பண்ணிட்டு அதில் கீழே கோர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுக்கிறது ரொம்ப முக்கியமான பொருள் பெரிய வெங்காயம். இந்த பெரிய வெங்காயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஊசியில் கீழே விழுகாத மாதிரி சென்டர் பண்ணி நம்ம உள்ளே வச்சு குத்தி நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம காய்ச்சி வச்ச எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு அந்த எண்ணெயை இப்போ நம்ம கோர்த்து வச்சோம் பார்த்திங்களா வெங்காயம், அந்த வெங்காயத்தில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற எண்ணெயை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒயிட் கிளாத்து இல்லைன்னா காட்டன் இந்த மாதிரி ஏதாவது நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆயிலில் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம வெங்காயம் ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டு ஜன்னலில் கட்டி விட்டுருங்க. அதாவது பெட்ரூம் ஜன்னல் இந்த மாதிரி எந்த இடத்துலேருந்து நம்ம கொசு அதிகமாக வருமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நூலை விட்டு கட்டி வச்சுருங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இதில் வர்ற ஸ்மெல்லு பார்த்தோம்னா கொசுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஸ்மெல்னால் கொசு வீட்டுக்குள்ளே வரவே வராது. அடுத்ததாக நம்ம டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அது அடியில் ஒரு மொத்தமான அட்டையை வச்சு அதில் கட்டிலுக்கு அடியில் ஃப்ரிட்ஜு சந்தில் எங்கெல்லாம் அதிகம் நமக்கு கொசு வருமோ அந்த இடத்துல இதை வச்சுருங்க. இதை நம்ம வைக்கும்போது முக்கியமாக குழந்தைங்க கையில் படாத மாதிரி கண்ணுக்கு தெரியாத மாதிரி இதை நம்ம வைங்க. எந்த ஒரு இந்த மாதிரி டிப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது அவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் வைங்க. அதுதான் நமக்கும் சேஃபு. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப பயனுள்ள டிப்ஸை நாம் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.